வெல்கம் டு ஃப்ளேவர் குக்கிங் தமிழ். ரவையில் ஒரு பூரியும் ஒரு சிம்பிளான ஒரு பூரி கிழங்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதை குயிக்காக செஞ்சிடலாம். டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ ஒரு கப் ரவை எடுத்திருக்கேன். இதை மிக்ஸி ஜாரில் நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சம் கரகரப்பாக தான் இருக்கும். இப்போ ஒரு பவுலில் மாற்றிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு டீஸ்பூன் எண்ணெய் இப்போ நல்லா கிளறி விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இது வறுக்காத ரவை. நம்ம ரவையில் செய்யும்போது ரவை தண்ணி அதிகமாக குடிக்கும். நம்ம மாவு பிசைஞ்சு வைக்கும்போது கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கணும். மாவு ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது. ஓரளவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ லாஸ்ட்டாக கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து தடவி விட்டுறலாம். இப்போ மாவு கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்குது. ரொம்ப கெட்டியாக பிசையக்கூடாது. இப்போ அரை மணி நேரம் அப்படியே விட்டுறலாம். இப்போ மாவு ரெடி ஆகிடுச்சு. நம்ம சின்ன சின்ன உருண்டையாக நமக்கு தேவையான அளவு உருட்டி எடுத்துக்கலாம். இப்போ பூரி சுடுறதுக்கு நம்ம எல்லா மாவையும் தேய்ச்சி ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். நான் கோதுமை மாவை தான் தூவி மாவை தேய்ச்சி எடுத்துக்கிறேன். எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. எண்ணெய் நல்லா காஞ்சதும் எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். இப்போ நல்லா சூடாகிடுச்சு எண்ணெய். ரவையில் செய்கிறதுனால நல்லா உப்பி வரும் பூரி. ரொம்ப சூப்பராக ரவை பூரி ரெடி ஆகிடுச்சு. எல்லா மாவையும் அதே மாதிரி நம்ம பொரிச்சு எடுத்துடலாம். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ரவை பூரி. இது கூட நம்ம சாப்பிட்றதுக்கு ஒரு சிம்பிளாக ஒரு பூரி கிழங்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஆனால் குயிக்காக செஞ்சிடலாம். ஒரு பேனில் 2 டீஸ்பூன் எண்ணெய், 2 சின்ன சைஸ் பட்டை, 3 கிராம்பு, அரை டீஸ்பூன் சோம்பு, அரை டீஸ்பூன் சீரகம், இது கூட கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகாய், ஒரு பெரிய சைஸ் வெங்காயம். அடுத்து இது கூட பொடியாக கட் பண்ண இஞ்சி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அடுத்து பாதி தக்காளி போதும். இதுக்கு பாதி தக்காளி சேர்த்துருக்கேன். தக்காளி ரொம்ப வதங்க வேண்டியதில்லை. ஒரு டீஸ்பூன் கோதுமை மாவு எடுத்து அதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்து அந்த மாவோட பச்சை வாசனை போகட்டும். நல்லா கிளறி விட்டுட்டு கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ கரெக்டான பதத்தில் இருக்குது. கொஞ்சம் உப்பு. இது நல்லா கெட்டி கொடுக்கும் மாவு சேர்த்ததுனால. இப்போ லாஸ்ட்டாக ஒரு வேக வச்ச ஒரு உருளைக்கிழங்கு மசிச்சு சேர்த்துக்கிறேன். ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும். லாஸ்ட்டாக கொஞ்சம் மல்லி இலை தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ரொம்ப குயிக்காக செஞ்சிடலாம். டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். ரவையில் நம்ம அதிகமாக உப்புமா தான் செய்வோம். இந்த மாதிரி பூரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சிம்பிளான பூரி கிழங்கும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும்.